Oh!
மலையே தேசம் விட்டு தம்பி மன்னவர தனாடந்தே மலையா தேசம் விட்டு மன்னவர தனாடந்தே மலையே தேசம் விட்டு தம்பி மன்னவர தனாடந்தே மலையா தேசம் விட்டு மன்னவர தனாடந்தே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, கேட்டவர்கள் படுகிறே வேட்டை வழியிலே கொற்றவன் கொடிபறக்க நாட்டு மக்கள் நல்வாழ்வு செழிக்க தென்னாடு போற்றும் இந்நாட்டு பொன் ஆலைகளால் அறிஞர் அண்ணாவின் உரிமை தண்டுகளாகிய அரிய சென்னை கொண்டு வினவ பயிற்சியும் வீர சிங்கம் போல் வெற்றிநடை போட்டி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ராமா நாயக்கர் மகன் தொட்டியத்து சின்ன நான் வாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் போல ஈச்சம்பட்டியை சேர்ந்த என் அருமை மாமா சின்ராசு மாமா அவர்கள் எனக்காக 100 செல்வத்தை கொடுத்துக்கின்றார்கள். அன்னவரும் குடும்பமும் இந்த மாந்தையில் வாழ்கின்ற மாரியம்மன், காளியம்மன், பாம்பாயம்மன் புகழை பெற்று அன்னவர் காஞ்சி காமாட்சி அருளை பெற்று 100 ஆண்டு காலம் நோய்நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நடிகர் வணக்கம். மேலக்கோயில்பட்டை சேர்ந்த எனது மணிவேல் அண்ணன் நபர்கள் என் மீது அம்பு கொண்டு எனக்காக 50 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பட்டி பெருகி பால்பண பங்கி நீரோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று என் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. பாலப்பட்டியை சேர்ந்த அருமை மாமா பாலமுருகன் அவர்கள் எனக்காக 50 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆணை கவுண்டரோரை சேர்ந்த சங்கர் அருமையானார் அவர்கள் எனக்காக 50 செல்வத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அன்னவருடைய குடும்பத்தார்களும் அந்த காஞ்சி காமாட்சி அருளை பெற்று வல்லத்து மாகாளியின் புகழை பெற்று இந்த மந்தலில் வாழக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், பாம்பாளம்மனின் அருளை பெற்று 100 ஆண்டு காலம் நோய்நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். எனது அன்பையும் பண்பையும் பாசத்தையும் மறவாங்க அருமை மாமா கண்ணூட்டி மாமா அவர்கள் எனக்காக 50 செல்வங்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவரும் குடும்பத்தார்கள் 100 ஆண்டு காலம் நோய்நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. இப்பொழுது
இந்த தொட்டியத்து சின்ன யாருடைய பிள்ளை என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன், என்னுடைய தாயார் தேவடி கண்ணி, என்னுடைய தந்தையின் சரிதனில் குடிகொண்டிருப்பவர்கள். ஒரு நாள் சமயம் என்னுடைய தந்தைக்கும் எனது பெரிய தாயாருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு என்னுடைய பெரியதாயாரும் என்னுடைய தந்தையத்தில் கோபம் கொண்டு வடக்கே காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரை ஆலமரத்தடியில் 12 வருட காலம் தவறுக்கு சென்று விட்டார்களாம். அப்பொழுது என்னுடைய தாயார் திருவடிக்கண்ணி யோசனை செய்கிறார்களாம், நம்முடைய அக்காவை கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்கள், நாம் மட்டும் எதற்காக வாழ வேண்டும் என நினைத்து என்னுடைய தந்தையின் சடையை விட்டு கீழே வந்து மேற்கே மதுராம்பதியம் சென்று மும்மூர்த்தியில் தவமிருந்த மூங்கிவன சோழியில் தவமிருந்து வந்தார்களாம். என்னுடைய தாயார் ஒரு நாள் சமயமாக என்னுடைய தந்தை உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படையளந்து விட்டு அந்த மூங்கிவன சோலை வழியாக வந்து களைப்புற்று அமர்ந்தாராம். அப்பொழுது என்னுடைய தாயார் தவமிருப்பதை என்னுடைய தந்தை கண்டுகொண்டார். நமக்கு 2 மனைவிகள் இருந்த பொழுதும் இருவரும் தனித்தனியே தவமிருந்து வருகிறார்கள், நாம் மட்டும் தனிமையில் வாழுகின்றோமே என நினைத்தாராம். அப்பொழுது என்னுடைய தந்தையின் கண்கள் சிவந்து கண்ணீர் துளிகள் வடிய தொடங்கினார். இந்த கண்ணீர் ஆகப்பட்டது பூலோகத்தில் விழுந்தால் பூலோகமே சுக்குநூறாக வெடித்துவிடும் என நினைத்து என்னுடைய தாயார் தவத்தை விட்டு அந்த கண்ணீரை 2 கரத்தால் ஏந்தி கொண்டார்களாம். அந்த கண்ணீர் ஆகப்பட்டதில் நான் அவதரித்து விட்டேனா, அந்த கண்ணீரில் பிறந்து வந்தான் இந்த தொட்டியத்து சின்னார். அதற்கு பிறகு என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையை பார்த்து, சுவாமி நானோ தவமிருக்க வேண்டும், தாங்களோ படியாக்க செல்ல வேண்டும், அப்படி இருக்க இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது சுவாமி என்று கேட்டார்களாம். அதற்கு என்னுடைய தந்தை தெரிவித்தாராம், தேவி மேற்கே மலையாள தேசம் வங்கத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தை ஆண்டு வருகிறார் ராமா நாயக்கர் என்பவர். அன்னவருக்கு 15 செல்வங்கள் இருந்த பொழுதும் 16வது செல்வமாக குழந்தை செல்வம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். இங்கு வந்து ஒரு நாள் இந்த குழந்தை கொடு என்று கேட்பார். அன்னவரிடத்தில் தத்து குழந்தையாக கொடுத்துவிடு தேவை என்று தெரிவித்து விட்டு என்னுடைய தந்தை தெய்வலோகத்தை நோக்கி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் சமயம் அந்த ராமா நாயக்கர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு என்னுடைய தாயார் இருக்கக்கூடிய மூங்கிவன சோலைக்கு வந்து, தாயே இந்த குழந்தை கொடுத்தால் நன்றாக வளர்த்து வருவேன் அம்மா என்று கேட்டாராம். அப்பொழுது என்னுடைய தாயார் என்னை தங்க மனதோடு 2 கரத்தால் ஏந்தி அந்த ராமா நாயக்கருக்கு தத்து குழந்தையாக கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ராமா நாயக்கர் என்னை மலையாள தேசத்திற்கு எடுத்து சென்று சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார். எனக்கு கல்வி எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்திரஜாலம், மந்திரஜாலம், கூடு விட்டு கூடு வாய்தல், மோடி வைத்தல், எடுத்தல் என பல மந்திரங்களை கற்றுக் கொடுத்து என்னை மனிதனாக்கி அந்த தொட்டியத்து கிராமத்தை பட்டை கட்டி வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எனக்கோ 2 மனைவிகளும் கட்டி வைக்கின்றார்கள். எனக்கு நாள்தோறும் பணிவிடை செய்ய காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண் என்று மாதம் 60 பெண்கள் எனக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அந்த 60 பெண்களையும் நான் மோகித்தேன். எனக்கு 2 மனைவிகளும் 60 சின்ன வீடுகளும் உண்டு. இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ஒரு நாள் சமயம் மயான பூஜையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். எதற்காக ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு என்னுடைய நாட்டு மக்கள் தெரிவித்தார்கள், யாரோ தெரியவில்லை, பாம்புகளை வைத்து விளையாண்டு கொண்டிருந்தான், பிச்சை காசு போடும்படி கேட்டான், மறுத்துவிட்ட காரணத்திற்காக வீட்டுக்கு ஒரு பாம்பாகவும் வீதிக்கு ஒரு பாம்பாகவும் கடைக்கு ஒரு பாம்பாகவும் ஏகிவிட்டு விட்டான் என்று தெரிவித்தார்கள். உடனடியாக எனக்கோ கண்கள் சிவந்தது. கடும் கோபத்துடன் ஓடினேன். அண்ணவன் நின்று கொண்டிருந்தான். அடே யாரா நீ, மந்திரத்தில் வல்லவனா அல்லது மோடியில் தான் வல்லவனா? அப்படி மோடியில் வல்லவனாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மோடியை நீ எடுத்துவிடு, அப்படி எடுத்து விட்டால் நான் உனக்கடிமை, எடுக்காவிட்டால் நீ எனக்கடிமை என்று தெரிவித்தேன். சரி என்று ஒப்புக்கொண்டான். நானும் என்னுடைய தந்தை ராமா நாயக்கரும் மோடிகள் வைக்கின்றோம். எப்படி என்றால் 7 ஆட்டுத்தலை, 7 கோழித்தலை, 7 பட்டித்தலை, 3 நிறையுடன் தண்ணீர், 7 எலுமிச்சங்களிகள் என்று மோடிகள் வைத்தோம். சில மோடிகளை எடுத்து விட்டான். சில மோடிகளை எடுக்க முயன்ற போது அண்ணவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது நம்முடைய கை வெட்டுவிடும் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன். பிறகு இருந்து அனைத்து மோடிகளையும் எடுத்து விட்டான். அண்ணவனுக்கு நான் அடிமையாகி விட்டேன். என்னை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரைக்கு அழைத்து சென்றார். அங்கே என்னுடைய பேதையார் தவமிருந்த வண்ணமாக இருந்தது. என்னை யார் என்று கேட்க நாங்கள் நடந்த விவரத்தை எடுத்துரைத்தோம். அப்பொழுது என்னுடைய பேதையா தெரிவிக்கிறார்கள், மகனை காத்தவராயா, இவன் வேறொருவரும் அல்ல, என்னுடைய தங்கை திருவடிக்கண்ணியின் மகன்தான். நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து வர வேண்டும் மகனே என்று கட்டளையிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நானும் என்னுடைய அண்ணனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதில்லை. அப்படி இருக்க மலையாள தேசத்திற்கு வந்து 4 தினங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய அண்ணரை காண வேண்டும். அண்ணரை தேடி செல்கின்றேன். நான் அண்ணாரை தேடியதா தம்பி, சின்னார தானே
தானாடத்தே அன்னார தெடியெல்லாம் சின்னானும் தானாடந்த அன்னார தெடியெல்லாம் தம்பி சின்னானும் தானாடத்தே அன்னார தெடியெல்லாம் சின்னானும் தானாடந்த நான் மலையாள தேசம் விட்டு தம்பி அண்ணவர தானாடத்தே மலையாள தேசம் விட்டு நாங்கள் மன்னவனம் தானாடந்த கட்டிபுரம் எர்வீடித்து தம்பி கட்டழக தானாடத்தே கட்டிபுரம் விட்டு நாங்கள் கட்டழக தானாடந்த வேகாதி வேகம் கொண்டு தம்பி வேகமோடு தானாடத்தே வேகாதி வேகம் கொண்டு நாங்கள் வேகமோட ஓடிவார் இதோ நான் என் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை வந்து சேர்ந்து விட்டேன் என் அண்ணனை காண வேண்டும் கண்டு வணங்க வேண்டும் தம்பி சின்ன மாயா தேசம் விட்டு மன்னவன் ஓடி வாடா மலையாள தேசம் விட்டு தம்பி மன்னவன் ஓடி வாடா தம்பி சின்ன
சரணக செய்தேனண்ணா செய்தேனண்ணா நானா பாட்டிகள உனது வந்து தம்பி சின்னா தனதே செய்தேனண்ணா என்னண்ணா நான் தங்களுடைய உனது வந்து தம்பி சின்னா படிசே செய்தேனண்ணா என்னண்ணா நான் தங்களுடைய உனது வந்து தம்பி சின்னா பல்லாண்டு பல்லாண்டு காலமாய் அன்னை காமாட்சி அன்னை பெற்று நீரோடி காலமாய் வாழ்ந்திருப்பாய் தம்பி சின்னன். மேற்கு மலையாள தேசம் சென்று 3 தினத்துக்கு முன்பே சென்றவன் ஒரு நாள் அதிகமாகிவிட்டது காரணமில்ல தம்பி. அண்ணா எனது நாட்டு மக்களையும் எனது மலையாள மக்களையும் பார்த்து வர சிறிது நாளிகையாகிவிட்டது வேறொன்றும் இல்லை அண்ணா. அப்படி கட்டும் தம்பி, இன்று வெள்ளிக்கிழமை தாயாருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைகள் ஆண்டுவது வழக்கம். உண்மைதான் அண்ணா. வேட்டைகள் ஆட வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவை ஆயுதம் எடுத்து செல்ல வேண்டும். வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை தெரிவிக்க வேண்டும். இதோ சென்று எடுத்து வருகிறேன். என்ன ஆயுதங்கள் தெரியுமா? எப்படி அண்ணா? வேட்டைக்கு போவோமடா தம்பி சின்னமில்லம் போய் எடுத்து வாடா. 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 தம்பி ஈட்டி வலை நதிகள் எடுத்து ஓடி வாடா. தம்பி ஈட்டி வலை நதிகள் தம்பி சின்ன எடுத்து ஓடி வாடா. ஈட்டி வலை நதிகள் எடுத்து ஓடி வாடா. ஈட்டி வலை நதிகள் தம்பி சின்ன எடுத்து ஓடி வாடா. வேட்டைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் எடுத்து வந்து வேட்டை புறப்படுத்த போகலாம் அண்ணா. எப்படி செல்வோம் தம்பி? ஆகட்டும் அண்ணா. ஓட்டமருணையா பெருணையா செல்வமா இருவருமே இந்த நேரம். ஓட்டமருணையா பெருணையா தம்பி செல்வமா இருவருமே தம்பி சின்ன. ஓட்டமருணையா பெருணையா தம்பி செல்வமா இருவருமே இந்த நேரம். ஓட்டமருணையா இங்கொண்டு மலை என்று தெரிகிறது. உண்மைதான் அண்ணா. என்ன மலை தம்பி? புல்லாங்கி மலை என்று எழுதியிருக்கிறது அண்ணா. புல்லமலிங்கி மலை 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 யாரா கண்டது காலி பேல புல்லாங்கி மலை என்று எழுதியுள்ளது. உண்மைதான் அண்ணா. புல்லாங்கி மலை சுற்றி 20 வேட்டைகள் ஆட வேண்டும். புறப்படி செல்வோம். இருந்தாலும் கூட புல்லாங்கி மலையேறமா மலையேறமா பொண்ணு
உண்மைதானா? ஆடப்படக்கூடிய கண்ணிலே என்ன பிடித்திருக்கின்ற உள்ளே பார்த்து வருகிறேன் அண்ணா. மாலைவேறும் கண்ணியிலே அண்ணா மைனவந்து மாட்டியது. மாலைவாடும் கண்ணியிலே அண்ணா மைனவந்து மாட்டியது. அண்ணா மைனவந்து மாட்டியதால் அண்ணா மைனவந்து மாட்டியதால் அண்ணா அத்தை ஒன்று கிடைப்பாள் அண்ணா. ஆடப்படக்கூடிய கண்ணியிலே மைனா வந்து மாட்டிய காரணத்தால் அங்கை பெண்ணொன்று கிடைப்பாள் அண்ணா. என்னையா சொல்ற? காசு இல்லாமையா? பெண்கள் குறிப்பாக பிடிக்காத தம்பி அண்ணா மலை எடுத்து மாற்றி கட்ட வேண்டும். ஆகட்டும் அண்ணா. நானும் 2 நிலையில் அலையிற ஒண்ணு செத்துக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் செடிகளை வந்திருப்போம் செத்துக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் செடிகளை வந்திருப்போம் செத்துக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் செடிகளை வந்திருப்போம் தம்பி செல்வோம் செத்துக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் செட்டுக்காக கட்டிப்பித்த தம்பி உண்மைதானா? செட்டுப்படக்கூடிய கண்ணிலே என்ன பிடித்திருக்கின்ற பார்க்க வேண்டும். இதோ பார்த்து வருகிறேன் அண்ணா. சிட்டுமணி கண்ணீரிலே கண்ணீரிலே அண்ணா சிறுகுருவி மாட்டியதே மாட்டியதே அண்ணா சிட்டுமணி கண்ணீரிலே அண்ணாவே அண்ணா சிறுகுருவி மாட்டியதே அண்ணாவே சிட்டுமணி கண்ணீரிலே கண்ணீரிலே அண்ணா சிறுகுருவி மாட்டியதே மாட்டியதே சிட்டுமணி கண்ணீரிலே கண்ணீரிலே அண்ணா சிறுகுருவி மாட்டியதே மாட்டியதே சிறுகுருவி மாட்டியதே மாட்டியதோ அண்ணா சின்ன பொண்ணு கிடைப்பாளண்ணா போதும் பொண்ணு கிடைப்பா. சிறுகுரு நாட்டிய காரணத்தால் சின்ன பெண்ணொன்று கிடைப்பாள் அண்ணா. இருந்தாலும் கூட வனத்தில் பார்க்கின்ற பொழுது தேமானுக்குத்தான் தம்பி சின்ன கண்ணை வைப்போம் கண்ணை வைப்போம் கண்ணை வைப்போம் தம்பி சின்ன வண்டி இருப்போம் தம்பி சின்ன கண்ணை வைப்போம் கண்ணை வைப்போம் தம்பி சின்ன வண்டி இருப்போம் தம்பி சின்ன கண்ணை வைப்போம் கண்ணை வைப்போம் கண்ணை வைப்போம் தம்பி சின்ன வண்டி இருப்போம் தம்பி சின்ன கண்ணை வைப்போம் மானுக்காக கண்ணி வைத்தோம் தம்பி. உண்மைதான் அண்ணா. மானு படக்கூடிய கண்ணில என்ன விழுந்திருக்கின்ற பார்க்க வேண்டும். இதோ பார்த்து வருகிறேன் அண்ணா. மாணவரு கண்ணீரிலே 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 வந்து மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு மாடு அண்ணா கண்ணீரிலே கண்ணீரிலே மைனா வந்து அண்ணா மாட்டியது அங்கே மைனா வந்து மாட்டியதா 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 அங்கே வந்து கிடைப்பாளா மானு படக்கூடிய மைனா வந்து மாட்டியது மங்க பெண்ணோடு கிடைப்பாளா பொம்பளை சொல்றதாண்டா ஒண்ணு இருந்தாலும் கூட கொக்குக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் குளத்தோட ஒண்டிருப்போம் கொக்குக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் தம்பி குளத்தோட ஒண்டிருப்போம் கொக்குக்கு கண்ணி வைப்போம் கண்ணி வைப்போம் தம்பி குளத்தோட ஒண்டிருப்போம் தம்பி சொன்னா
கொக்குக்காக கண்டு வைத்தோம். உண்மைதான் அண்ணா. கொக்கு வரக்கூடிய கண்ணினை என்ன பெறுதற்கென்று பார்க்க வேண்டும். இதோ பார்த்து வருகிறேன் அண்ணா. கொக்கு வரும் கண்ணியிலே என்று உருவத்தை மாட்டியதே. கொக்குவானது கண்ணியிலே அண்ணா உருவி வந்து மாட்டியதே. அல்ல உருவி வந்து மாட்டியதால் அண்ணா உருவி வந்து மாட்டியதால் அண்ணா ஒரு ஒன்று கிடைப்பாடண்ணா. கொக்கு வரக்கூடிய கண்ணியிலே குழு வந்து மாட்டிய காரணத்தால் உமை பெண்ணொன்று கிடைப்பாடண்ணா. இல்லையா சொல்ற? காசிலாய்க்கினரை சேர்ந்த அருமை தம்பி விஜயகுமார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். மற்றொரு நோச்சுப்படியைச் சேர்ந்த புல்லட் மணியண்ணா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். இளங்கூர் குச்சிப்பட்டியைச் சேர்ந்த அருமை மாமா கனகராஜ் அவர்கள் 100 செல்வங்களை வாரி அளிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கோமலிபுரையைச் சேர்ந்த சக்திவேல் அண்ணார் அவர்கள் எனக்காக 50 செல்வங்களை அளித்திருக்கின்றார்கள். அன்னவர் குடும்பமும் அன்னவருடைய குடும்பத்தாரும் நோய்நொடி இல்லாமல் 100 ஆண்டு கால வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. வந்த வணக்கம். குச்சிப்பட்டியைச் சேர்ந்த அன்பு நெஞ்சம் கனகராஜ் அவர்கள் 100 செல்வங்களை வாரி அன்பு நெஞ்சமாக்கப்பட்டது. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னை காமாட்சி அருளை பெற்று மந்திர் வாழ்கிற தெய்வத்தின் அருளை பெற்று நீர்நொடிகளமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறோம். நன்றி. கேட்டுக்கிட்ட வணக்கம். உள்ளூரைச் சேர்ந்து அருமை மாப்பிள்ளை சரவணன் அவர்கள் எனக்காக 50 செல்வங்களும், காத்தவராயனாக நடிக்கும் அருமை மாமா தம்பி மாமா அவர்களுக்கு 50 செல்வங்களும் அளித்திருக்கிறார்கள். அன்னவருடைய குடும்பத்தார்கள் நோய் இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. வணக்கம். எங்கள் கண்பளி படித்து அருமை உள்ளத்திற்கு நன்றி நன்றி கத்த வணக்கம். இருந்தாலும் கூட வேட்டையில் ஆடிய காரணத்தினால் தண்ணீர் தாகமாக உள்ளது தம்பி. அண்ணா எங்காவது சென்று சிறிது தண்ணீர் எடுத்து வருவாய் தம்பி. ஆகட்டும் அண்ணா. இதோ நான் சீக்கிரமாக சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன். தவைக்குதடா தம்பி, தாகடா ஆகுதடா தண்ணீர் தவைக்குதடா தம்பி சொன்னது எனக்கு தாகங்கள் ஆகுதடா தம்பி சொன்னார். தவைக்குதடா தவைக்குதடா தம்பி, தாகங்கள் ஆகுதடா ஆகுதடா தண்ணீர் தவைக்குதடா தவைக்குதடா தம்பி, தாகங்கள் ஆகுதடா தம்பி சொன்னார். நகரே தாகமாதே தாகமாதே தம்பி, நாமும் வரணுதடா வரணுதடா நகரே தாகமாதே தாகமாதே எனக்கு நாமும் வரணுதடா தம்பி சொன்னார். இதை நான் சீக்கிரமாக சென்று தண்ணீர் எடுத்து வந்து அறிந்து பார்க்க வேண்டும். தம்பி தண்ணி வருறியா? கரெக்டா மாட்டிக்கிற கப்பு வாத்தி சைஸா வழக்கம் உன்னை விட்டு போதா ஊர்ல வேணுமானே தாக்கற அந்த ஊரே போடா அந்த நாயை போய் சொல்லுங்க. போடா முதலோட்ட தண்ணீரை அருந்து வார்க்கிட்ட பொழுது பல வாசனை வருகின்றது. எப்படி வாசனைகள் வருகின்றன? எப்படி வாசனை தெரியுமா? தம்பி சின்ன கூட மஞ்சள் இப்படிப்பட்ட வாசனை வருகிறது. மாமா ஐயோ மாமா, இந்த தண்ணீர் எங்க நிறுத்துவதாய் தம்பி? அண்ணா, இந்த தண்ணீரே வாடைகள் வர காரணம் இருக்கின்றது. என்ன? எப்படி தெரியுமா? எப்படி? வாழைகள மடுகரையா மடுகரையா மங்கே வைகையார் பெருகுதனா பெருகுதனா வைகையார் பெருகுதனா பெருகுதனா
மூலிகைகள் வாசனை மலர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் சில மலர் இந்த தண்ணீரில் விழுந்திருக்கலாம். அந்த வாசம் தான் வீசுகிறது, வேறொன்றும் இல்லை அண்ணா. மீண்டும் அறிந்து பார்க்கலாமே. ஏப்பா மரம் செடி வாசனை நமக்கு தெரியாதயா? மழை காட்டுல வாழ்றேன் அதான் பாரு. தெரியாதா? இருந்தாலும் கூட ரெண்டாவது ஒன்று போன அப்புறம் கொஞ்சம் ஏறும். உள்ளூரை சென்று இளவரசர் நபர்கள் எனக்கு 50 செல்வத்தையும் இதோ பாண்டிக்காக 50 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர் குடும்பம் எந்த மகம் போனாலும் தங்க மகமாக பட்டி பெருகி பால்பனை பங்க நீரோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறேன். கலையரசன் அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை வாரி அன்பு நெஞ்சமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னை காமாட்சி பெற்று நீரோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறோம். நன்றி. நடிகத்த வணக்கம். கலையரசன் நண்பர்கள் என் மீது அம்பு கொண்டிருக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். என் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்து சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ரெண்டாவது பொறுத்தா கொஞ்சம் காலி பயில தம்பி சின்ன மறுபடியும் தண்ணீர் அறிந்து பார்க்கிற பொழுது இந்த தண்ணீரிலே அழகான முடிவுகள் இருக்கிறது தம்பி. உண்மைதான் அண்ணா, உண்மைதான். முடி அளவிட்டு பார்த்தால் 63 முகம் இருக்கிறது தம்பி. அண்ணா, இந்த புல்லாக்கி மலையரமாக யானை, சிங்கம், புலி, கரடி என்று பல விலங்குகள் எல்லாம் மேய்ந்து வருகின்றன. அதில் ஒரு விலங்கின் முடியாக இருக்கலாம் அல்லவா? ஏப்பா விலங்குகளை எவ்வளவு முடிவு இவ்வளவு இருக்கு, மிஞ்சி போல இவ்வளவுதான் இருக்கு. அதான் பாரு. இந்த முடி அளவிட்டு பார்த்தால் 63 முகம் இருக்கிறது. இல்ல, யாரோட பெண் மொழி போல் தெரிகிறது தம்பி. அண்ணா, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? நீயோ நாயக்கர் வயிற்றில் பிறந்தவன், மலையாள தேசத்திலே மன்றம் கற்றவன். வெத்தலை எடுத்து மை போட்டு இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது, இந்த தண்ணீரில் முடிவர காண வேண்டும், பார்த்து சொல்ல வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. பெரிய பட்டணம் போல் தெரிகின்றது. இதை சொல்கிறேன் அண்ணா. அக்ரஹாரம் அங்கே புதுச்சை நல்பேட்டையா நல்பேட்டையா புதுச்சை நல்பேட்டையா நல்பேட்டையா அக்ரஹாரம் அண்ணா புதுச்சை நல்பேட்டையா நல்பேட்டையா அண்ணா புதுச்சை நல்பேட்டையா நல்பேட்டையா தெரியுதுவா இங்கே அரியது ராஜன்கோட்டை ராஜன்கோட்டை அதான் தெரியுதுவா தெரியுதுவா அண்ணா அரியது ராசன்கோட்டை ராசன்கோட்டை வானாக்கோட்டை வானாக்கோட்டை எங்கே அழகாக தெரியுதண்ணா தெரியுதண்ணா. புத்தூர் அகரவாரம் புதுச்சேரி நல்பேட்டை ஓமாந்தூர் கிராமத்தை 1000 ஐயமார்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் ஆரியப்புராஜா. ஆரியப்புராஜன் கோட்டைக்கு அருகே ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலா கோட்டை ஒன்று உள்ளது. அந்த கோட்டைக்கு அருகே 7 திரை எட்டி தாமரை தடாகம் அமைத்து 7 திரைக்குள் ஒரு பெண் நீராடி கொண்டிருக்கின்றார். ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலா. இந்த தண்ணீர் அந்த வழியாகத்தான் வருகின்றது. இந்த முறை நிச்சயமாக ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலாவின் முடிதான் அண்ணா. அதான் அப்ப நினைச்சேன் நானா தம்பி. இருந்தாலும் கூட சென்று அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் தம்பி. இந்த வார்த்தை தெரிவிக்கிறீர்களா? உண்மைதான். அந்த பெண்ணை சென்று பார்க்க வேண்டும் தம்பி என்று தெரிவிக்கிறீர்களா? உண்மைதான். அது முடியாத காரியம் அண்ணா. என்ன? எப்படி தெரியுமா? எப்படி? 8 சுத்து கோட்டைகளம் அங்கே இரண்டாத மண்டபமா 8 சுத்து கோட்டைகளம் அண்ணா இரண்டாத மண்டபமா 8 சுத்து கல்கோட்டையம் அங்கே இரண்டாத மண்டபமா 10 சுத்து கல்கோட்டையம் அங்கே பாம்பேராத மண்டபமா 10 சுத்து கோட்டைகளம் அண்ணா பாம்பேராத மண்டபமா கல்பலையா காவலிலே ஆகமும் பாராவாதனா சிறப்புடையா காவலிலே அங்கே சிறப்புடையா காவலிலே அங்கே சித்தேனும் பாராவாதனா 8 சுத்து கல்கோட்டை இரும்பேரா மண்டபம் 10 சுத்து கல்கோட்டை பாம்பேரா மண்டபம் கருப்புடையான் சிகப்புடையான் 1000 தோழி பெண்கள் அவர்களுக்கு காவலாக இருக்கிறார்கள். தாங்கள் இப்படியே சென்றால் ஆரியமாலாவை பார்க்க முடியாது அண்ணா. எத்தனை காவலாளி இருந்தாலும் பரவாயில்லை,
எத்தனை மண்டபங்கள் இருந்தாலும் பரவாயில்லை தம்பி, நான் சென்று அந்த பெண்ணை பார்த்தே ஆக வேண்டும் தம்பி. எத்தனை காவல்கள் இருந்தாலும் நான் சென்று பார்க்க வேண்டும் தம்பி என்று தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, அப்படி தாங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்றால் மற்ற வடிவத்தை எடுக்க வேண்டும். அதாவது கெண்டை மீனாக உருவத்தை மாற்றி வருகின்ற தண்ணீரில் எதிர்நீச்சலாக செல்ல வேண்டும். அங்கு 1000 செல்மீன்கள் விளையாண்டு கொண்டிருக்கின்றன. அங்கு உள்ள செடி கொடிகளை பறித்து மந்திர உபதேசம் செய்து 1000 கெண்டை மீன்களாக மாற்றி ஒன்றை இணை செய்துவிட்டு தாங்கள் சென்றால் ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலாவை 7 திரையும் கிழித்து உள்ளே சென்று பார்த்து வரலாம். அப்படி பார்க்கின்ற வேளையில் ஏதேனும் ஆபத்து என்றால் தம்பி சின்ன என்று அழைத்தால் தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றுவேன் அண்ணா. அப்படி கட்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. தாசில்தாரை சேர்ந்த அருமை தம்பி சுரேஷ் அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை வாரி வழங்குகிறார்கள். அன்னையர் குடும்பம் இந்த மாரியம்மன் காளியம்மன் பாம்பாளம்மன் புகழை பெற்று 100 ஆண்டு காலம் நேரடி இல்லாமல் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. அந்த பக்கம் சென்று பார்க்கக்கூடிய வேளையிலே ஆபத்துகள் ஏது ஏற்பட்டால் தம்பி தம்பி சின்ன என்றால் தற்க நேரத்தில் வந்து காப்பாற்றுவேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சென்று வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் அண்ணா. போலாமா? என்னமா அந்த முடிய இவ்வளவு இருக்கு, அந்த பிள்ளை எவ்வளவு பாத்து வந்துடலாம். என்ன சொல்ற? சரி, எப்படிதான் இருக்க பாத்துறாது வருவோமே. அனுபவம் பேசுது பாரு முட்டைக்கு. மச்சமணி ரூபம் கொண்டு நான் மடுவரையில் சென்று மாறேன் சென்று மாறேன். மச்சமணி ரூபம் கொண்டு சென்று மாறேன் சென்று மாறேன். மச்சமணி ரூபம் கொண்டு மடுவரையில் சென்று மாறேன் இந்த நேரம். மச்சமணி ரூபம் கொண்டு மன்னமன சென்று மாறேன் இந்த நேரம். ரூபம் கொண்டு கெட்டையில சென்று மாறேன் இந்த நேரம். கண்டமிட ரூபம் கொண்டு ரூபம் கொண்டு பாக்குறது இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போல. அண்ணா என்ன நடந்தது நான் விவரமாக தெரிவிக்க வேண்டும் அண்ணா. சென்று பார்க்கிட்ட பொழுது அண்ணோட கூந்தலாகப்படியின் செவியில் மாட்டி விட்டது. மாட்டி கனமாக இருந்த காரணத்தினால் தூக்கி இருந்தால் சுடும் மண்ணிலே விழுந்தேன். தோழிமார்கள் பிடித்து அடியோ என்று அடித்தார்கள். அடி ஒருக்க முடியாமல் தம்பி சின்ன என்று அழைத்தேன். ஓடி வந்து காப்பாற்றி விட்டாய் தம்பி. உண்மைதான் அண்ணா. இருந்தாலும் கூட பார்த்ததுதான் பார்த்தேன், உருப்படியா பார்க்க மட்டும் நீ கழிச்சு விட்ட தம்பி சின்ன அண்ணா. மறுபடியும் சென்று பெண்ணை பார்க்க வேண்டும் தம்பி. மறுபடியும் சென்று உண்மைதான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் தம்பி என்று இருக்கின்றீர்களா? உண்மைதான். அது நிச்சயமாக முடியாத காரியம் அண்ணா. ஏன் காரணம்? அப்படி அந்த பெண்ணை தாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நாமே வரும் நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும். தாயாருக்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். தாயாருக்கு பாத பூசைகளை முடித்து தாயாரிடம் விடைபெற்று சென்றால் தான் அந்த ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலாவை பார்க்கவோ மணக்கவோ முடியும் அண்ணா. அப்படி கட்டும் தம்பி. உண்மைதான் அண்ணா. சென்று ஆரியமலை மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர் எடுக்க வேண்டும். தாயாருக்கு மலர் பூஜை செய்ய வேண்டும். தாயிடத்தில் விடைபெற்று தான் செல்ல வேண்டும் என்கின்றார். உண்மைதான் அண்ணா. அப்படி என்றால் புறப்பட செல்வோம். புறப்படுங்கள் போகலாம் அண்ணா. நந்தவன செல்வமாடா செல்வமாடா தம்பி நாயகே இருபதுமே இந்த நேரம். நந்தவன செல்வமாடா செல்வமாடா அம்மா நாயகே இருபதுமே தம்பி சுந்தர. நந்தவன செல்வமாடா தம்பி சேதம்பி நாயகே இருபதுமே இந்த நேரம். நந்தவன செல்வமாடா செல்வமாடா அந்தபுரத்திற்கு வந்து விட்டும் விரும்புகிறோம். இங்குதான் நாம் தாயாருக்கு தேவைப்பட்ட மலர்கள் எடுத்து செல்ல வேண்டும். புறப்பட்டு செல்வோம். தம்பி தாயாரின் பாதத்திற்கு தம்பி தாயாரே தாயாரே பாதத்திற்கு மாதத்துக்கு
அது மட்டுமல்ல எட்டாரோ மலருக்கெல்லாம் எடுத்திருக்கட்டும். அது மட்டுமல்லாமல் கையால எடுத்தான் மலரெடுத்தான் காமலைக்கு போகும் மாடா கையால மலரெடுத்தா தம்பி காமலைக்கு போகும் மாடா தம்பி போகும் மாடா தம்பி சிந்து அந்த மலர்கள் எப்படி எடுக்கப்படும் தெரியுமா? எடுக்க வேண்டாம். அந்த முசை தான் எடுத்து தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம் தங்க முசை தான் எடுத்து நமது தாயாருக்கு மலர் எடுப்போம் தம்பி சின்ன முசை தான் எடுத்து தம்பி மலர் எடுப்போம் தம்பி சின்ன முசை தான் எடுத்து அது மட்டுமல்ல எடுத்து விட்டோம். தாயார் பாதத்தை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரும் எடுத்து செல்ல வேண்டும். எங்கு சென்று செல்ல தேகரிக்க தெரியுமா? நந்தவரம் விட்டு மடா காதலியை நேர்குடிப்போம் விட்டு மேலா நம்ம காதலியை நேர்குடிப்போம் தம்பி சின்ன காதலியை நேர்குடிப்போம் தம்பி சின்னவா விட்டு மேலா நம்ம காதலியை நேர்குடிப்போம் தம்பி சின்ன காவேரி ஆற்றுக்கு வந்து விரும்புகிறோம். இங்குதான் தாயார் பாதத்தை சுத்தம் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். அதை எதை கொண்டு சேகரிக்க வேண்டும் தெரியுமா? எதை கொண்டு சேகரிக்க வேண்டும்? தான் எடுத்து தாயாருக்கு தட்டி கொண்டு செல்வம் தான் எடுத்து நமது தாயாருக்கு தட்டி கொண்டு செல்வம் தம்பி செல்வம்
நான் ஓரளவுக்கு அந்த வாசனை எல்லாமே நெளி பார்ப்பேன். என்கிட்டயே வாடா. இருந்தாலும் கூட தாயார் பாதங்களை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் எடுத்து விட்டோம். உண்மைதானா? அது மட்டுமல்ல, அது மட்டுமல்லாமல் தாயார் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். இருவரும் ஆகட்டும் அண்ணா, புறப்பட்டு செல்வோம். அதான் தெரியுதுவான் தாயாரின் ஆலமரம் அதான் தெரியுதுவா தம்பி தாயார் மரம் என்பது நம்ம தாயார் நம்ம தாயாரால் இன்னும் என்ன விஷயம் தெரியுமா? எப்படி அண்ணா? தங்க விளக்கறியும் தாயாரின் ஆலயத்தில் தங்க விளக்கறியும் நம்ம தாயார் ஆலயத்தில் தாயார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கும். இருவரும் நாம் இருவரும் சென்றால் தாயத்தை விடைபெற்று செல்ல முடியாது. நிச்சயமாக முடியாது. நமது அண்ணன் அம்மையப்ப காரணம் அழைத்து செல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா, எப்படி செல்வோம்? அண்ணா அம்மையப்பண்ணா அம்மையப்ப காரணே அருமையில எந்த ஓடிமாடா அம்மையப்ப காரணே அருமையில ஓடிவாடா அம்மையப்ப ஓடிவாடா அம்மையப்ப காரணே